வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா நெருப்பு வளைய சூரிய கிரகணமாக இருக்க போகுதுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா முழுமையாக மறையாமல் சந்திரனை சுற்றி பிரகாசமாக ஒளிவட்டம் தென்படுன்னு சொல்கிறாங்க சூரியன். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ராசியில் 3 ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ராசிக்காரர்கள் யார் யாருன்னே மேலும் இந்த சூரிய கிரகணத்தில் நமக்கு தெரியுமா தெரியாதா, இந்த சூரிய கிரகண நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நடைபெறக்கூடிய வளைய சூரிய கிரகணம்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் கவனம் இருக்கக்கூடிய ஒரு வான்வெளி நிகழ்வாகவும் இருக்க போகுதுங்க. இந்த வளைய சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா நெருப்பு வளையன்னு பெயரால் அறியப்படுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனோ சூரியனோ முன் வந்து அதன் மைய பகுதியை மறைக்கும் போது சூரியன் பார்த்தீங்கன்னா முழுமையாக மறையாமல் சந்திரனை சுற்றி பிரகாசமாக ஒளிவட்டம் போல தென்பட இருக்கும். இந்த வகையான கிரகணம் பார்த்தீங்கன்னா சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய பாதையில் சற்று தொலைவான நிலையில் இருக்கும்போது நிகழுங்க. அந்த நேரத்தில் சந்திரன் வானில சூரியனை விட சற்று சிறியதாக தோன்றும். இதனால் சூரியனை முழுவதுமாக மூட முடியாமலும் அதன் வெளிப்புற வழி வளையமாக தென்படுங்க. இதுவே வளைய சூரிய கிரகணம்னு சொல்லலாம். இதற்கான அடையாளமும் இதுதாங்க. வானத்தில் ஒளிரக்கூடிய வளையம் தோன்றக்கூடிய காட்சியை வானியல் உலகில் ரொம்பவே அழகான காட்சியில் ஒன்றாக இருக்க போகுது. அதே போல் இந்த கிரகணத்தின் போது முழு சூரிய கிரகணத்தை போல வானம் முற்றிலும் இருளாக இருக்காது. பகல் நேர ஒளி தொடர்ந்து இருக்குங்க. ஆனால் சூரிய ஒளி ஒளிரும் வளையமாக சந்திரனை சுற்றியும் தெரிய போகுது. இந்த காட்சி ரொம்ப அழகாக மட்டும் இல்லைங்க, சூரியன் வெளிப்புற அடுக்குகள் குறித்து ஆய்வு செய்யவும் வானியலாளர்களுக்கு அறிவியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் அமைய போகுது. உச்சகட்டத்தில் சந்திரன் சூரியனுடைய மைய பகுதியில் கிட்டத்தட்ட நிலை பெற்றது போல தோன்றுங்க. சூரிய ஒளி வளையத்தின் வழியாக பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய விளிம்புகள் தெளிவாக இருக்கோ. சில நேரங்களில் கிரகண காட்சிகளை காணக்கூடிய சிறிய வளைவு போன்ற தோற்றமும் மேற்பரப்பை கடக்கும் போது சுழலும் தன்மையும் உருவாகக்கூடிய இயல்பான ஒரு வளைவு தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வளைய சூரிய கிரகணத்தினுடைய முழு காட்சி பூமியில் குறுகிய பாதையில் மட்டுமே தென்பட இருக்கு. அந்த குறிப்பிட்ட பாதையில் இருக்கக்கூடிய பகுதிகளை இருப்பவங்க மட்டும்தான் முழுமையான இந்த நெருப்பு வளைய காட்சியை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாதைக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதியில் இருப்பவங்க பகுதி கிரகணத்தை மட்டுமே காண முடியுமா. எனவே இந்த நிகழ்வை முழுமையாக காணக்கூடிய வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காதுங்க. இந்த கிரகணம் உலகில் ஒரு பகுதியில் தொடங்கி பூமியின் சுழற்சியோடு பார்த்தீங்கன்னா சேர்ந்து மற்ற பகுதிக்கு நகர இருக்குது. சர்வதேச நேரப்படி காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொடங்கி மதியம் மாலை நேரங்களில் உச்சத்தை அடையணும்னு சொல்லியிருக்காங்க. இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு பிற்பகல் முதல் மாலை நேரம் வரை நடைபெறுன்னு காலகட்டத்தை ஒதுக்கி இருக்காங்களா. ஆனால் இந்த நேரங்கள் கிரகண பாதையில் இருக்கக்கூடிய பிற நாடுகளுக்கு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வளைய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியாது. புதுடெல்லி உட்பட இந்தியாவின் எந்த பகுதியிலும் இந்த கிரகணத்தை வளையம் இல்லைன்னா பகுதி காட்சியாக தென்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. சந்திரனுடைய நிழல் உலகில் வேறு பகுதிகளில் வழியாக மட்டுமே செல்லும். இதனால் இந்திய வானியல் ஆய்வாளர்களும் பார்த்தீங்கன்னா நெருப்பு வளைய காட்சியை நேரடியாக காண முடியலனா கூட உலகளவில் இது முக்கியமான வானியல் நிகழ்வாகவும் இருக்க போகுது. இந்த 2027ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி அமைந்திருக்கு. இந்த கிரகணத்தால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சில ராசிகளுக்கு கஷ்டமாக வரலான்னு சொல்கிறாங்க. கிரகணம் இந்தியாவில் தெரியலனா கூட ராசிகளின் தாக்கம் இருக்க போகுதுங்க. 2026 முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ இருக்கு. சூரிய கிரகணம்னாலே பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் பூமின்னு ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் ஏற்படக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வுங்க. ஜோதிடத்தின்படி இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா
சூரியனும் ராகவும் இணைவதால கிரகண யோகம் உருவாகும். இதன் காரணமாக தான் 3 ராசிக்காரர்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ராசிக்காரர்களில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா கடகராசி நண்பர்கள் தான். கடக ராசியில் 8ஆம் வீட்டில் கிரகண யோகம் ஏற்படுது. ஜோதிடத்தில் அஷ்டமஸ்தானம் பார்த்தீங்கன்னா 8வது இடம்னு சொல்லக்கூடிய ஆயுள், மரணம், விபத்து, தடைகள், அவமானம், நீண்டகால நோய்கள்னு மறைமுகமான விஷயங்களை குறிக்கக்கூடிய வீடாகவும் இருக்கு. கிரகண யோகம் 8ஆம் வீட்டில் நிகழ்வதால திடீர் தடைகளோ உடல்நல பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். இதை நோயாளிகள் அதிக எச்சரிக்கையாக இருங்க. வாழ்க்கை துணையுடன் தகராறு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்திடுங்க. சேமிப்புகள் கரையக்கூடும். அதே போல் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப முக்கியம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இதில் கன்னிராசிக்கு சூரியன் ராகு சேர்க்கையால் பாதகமான சூழல் ஏற்பட போகுது. பணிகளில் தடைகள் ஏற்படுத்தலாம். பணியிடத்தில் உங்களுக்கு எதிராக விரும்பத்தகாத சம்பவங்களும் நடக்கலாம். இதன் காரணமாக வேலை இழப்பு, நிதி இழப்பு போன்றவை நீங்கள் சந்திக்க நேரிடும். சமூகத்தில் உங்கள் நற்பெயருக்கு அவமானங்கள் ஏற்படலாம். இல்லைனா மரியாதைக்கு பாதிப்பு உண்டாகலாம். சொத்து ஆவணங்கள் கையெழுத்திடும் முன்னாடி அதிக கவனமாக இருங்க. ஆவணங்களை படித்து பார்த்து அதன் பின்னர் கையெழுத்திடுவது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப அவசர முடிவு எடுக்காமல் இருப்பதும் நல்லது. அடுத்ததாக 3ஆவதாக பார்த்தீங்கன்னா மீன ராசி நண்பர்களுக்கு தான் கிரகண யோகமாக 12ஆம் வீட்டில் நிகழ இருப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின்படி 12ஆம் வீடு விரயஸ்தானமாக இருக்கும். இது எதிர்பார்க்காத செலவுகளையும் நிதி இழப்புகளையும் குறிக்க இடுங்க. சூரியன் ராகுவின் சேர்க்கை 12ஆம் வீட்டில் நிகழ்வதால் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளையும் மருத்துவ செலவுகளையும் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் உறவுகளுடைய விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பயணங்களால் அலைச்சலோ உடல் சோர்வு உண்டாகலாம். விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் இரவு நேர பயணங்களை தவிர்த்திடுங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் அதிக பணம் விட வேண்டும் என்பதால் உடல்நல கூடுதல் கவனமாக இருப்பதும் நல்லது. ஆகவே கிரகணம் வந்தாலே ஒரு சாதாரண வானிலை நிகழ்வுன்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாலும் இந்தியர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிரகணம் அசுப நிகழ்வாக நினைப்பாங்க. சாதாரண மக்கள் மட்டிலைங்க கர்ப்பிணி பெண்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் மீது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. கிரகணம் பார்த்தீங்கன்னா சாதாரண வானிலை நிகழ்வுன்னு சொன்னாலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா கிரகணம் பார்த்தீங்கன்னா இறைவனை வழிபடக்கூடிய நேரம் மட்டும்தாங்க. மற்ற எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த நேரத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்திடுங்க. புதிய திட்டங்களை எதுவும் செயல்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. சந்திரன் மனோகாரகன் என்பதால் மன சஞ்சலம் தரக்கூடியதாக இருப்பதால் எந்திலும் கவனமாக இருங்க. அதே போல் பொதுவாகவே கிரகண நேரத்தில் அனைவரும் சாப்பிடுவதை தவிர்க்கணும். கர்ப்பிணிகள் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. முடிந்தால் தண்ணீர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வேண்டுமென்றால் கொதிக்க வைத்த நீரை ஆற வைத்து குடிப்பதும் நல்லது. அதே போல் கிரகண நேரத்தில் உணவு எடுத்துக்கொண்டாலோ வயிற்றில் உணவு இருந்தாலும் அதனால் செரிமான பிரச்சனை உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தான் உணவு எடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உணவை கிரகணத்திற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னரே சாப்பிடுவதும் நல்லதுங்க. அப்போது அந்த உணவு உடலை நன்றாக செரித்திருக்கும். உணவுப் பொருட்கள் மீதம் இருந்தால் அதன் மீது தர்பை புல் இல்லைன்னா துளசியிலேயே போட்டு வச்சிடுங்க. கிரகண நேரத்தில் யாரும் வெளியில் வராமல் இருக்க பாருங்க. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வராமல் இருப்பது நல்லதுங்க. கிரகணத்தின் போது தீய கதிர்வீச்சுகள் வெளியாக என்பதால் கர்ப்பிணி பெண்களை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. தர்பை போல் கிரகண நேரத்தில் வெளியாகும் தீய கதிர்வீச்சுகளை உக்கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதால் இதன் காரணமாக நம்ம சமைத்த உணவு மீது தர்பை புல்லை போட்டு வைக்கலாம். அதே போல் கிரகண நேரத்தில் மனக்குழப்பம், கவனச்சிதறல் நிலவு என்பதால் பயணம் செய்தல், வேறு எங்கும் செல்லுதலை தவிர்ப்பதும் நல்லது. பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் உடம்பின் மீதும் தலைக்கு எண்ணெய் தேய்த்து கொள்ளாதீங்க. அதே போல் நகம் வெட்டுதல் கூடாது. உடம்புல ஏதேனும் ஒரு இடத்துல அரிப்பு ஏற்பட்டால் சொரிந்து கொள்ளாமல் பார்த்துக்கோங்க. அப்படி செய்தால் குழந்தைக்கு மங்கள மச்சன்னு அடையாளம் போல உண்டாகுமா. அதே போல் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இறைவனை வழிபடுவதற்கு சிறப்பான நேரமாக அமைந்திருக்கும். இந்த நேரத்தில் இறைவனை துதிப்பதால் சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை விட 100 மடங்கு அதிகமான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கர்ப்ப காலத்தில் அந்த பெண் இறை வழிபாடு செய்வதோ புராண கதைகளை படிப்பதும் கேட்பதும் அந்த குழந்தைக்கு நல்லருளை உண்டாக்குமா. கிரகண நேரத்தில் இதை செய்தாலே பார்த்தீங்கன்னா பல மடங்கு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதோடு பார்த்தீங்கன்னா நல்ல
நபர்களுடைய இறைவன் மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் நன்மை உண்டு. எளிய ஒரு மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா, ஓம் நமச்சிவாயா, ஓம் கணபதியே நமக, ஓம் சரணம்பவா, ஓம் ஸ்ரீராம ஜெயா, ஓம் நமச்சிவாயா நமக என்னும் மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.